அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, நைனா காலங்காத்தாலேயே வந்துட்டார் ஐயா. வீடெல்லாம் ஏன் இவ்வளோ குப்பையாக இருக்கு? ஆஹா, எதை சொல்லக்கூடாதுன்னு மறைச்சிட்டு வர்றோமோ வந்ததுமே அதை தானையா கேட்குறாரு. என்ன செய்கிறது, வேலை செய்கிறதே குப்பையில் தானே. என்னது, குப்பையில் வேலை பார்க்குறீங்களா? ஆஹா, தூக்க கலக்கத்தில் உண்மையை உளறிட்டான் ஐயா. குப்பை இருந்தால் தானே நோய் வரும், நோய் வந்தால் தானே பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வருவாங்க. அதைத்தான் அவன் அப்படி சொல்கிறான் இல்லை? கரெக்டாக சொல்லிட்டான். நான் கொஞ்ச நேரத்தில் ஆடி போயிட்டேன். எங்கே நீ டாக்டர் ஆகாமல் போயிட்டியோன்னு. சரி வாப்பா, முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போவோம். நைனா, என்னாச்சு உனக்கு? உன் உடம்புக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லையா, நீங்கள் வேலை பார்க்குற ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொன்னேன். ஆஹா, மனுஷன் வச்சாயா வெட்டு. ஆஹா, வாடகை ட்ரெஸ் தரவன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரானே ஐயா. அண்ணாத்த, இதோட வாடகை பாக்கி 1000 ரூபாய் ஆயிடுச்சு. ஏப்பா ராஜா, என்னது வாடகை பாக்கி 1000ன்னு சொல்லிட்டு போகிறான்? அது வந்து நைனா, ஒரு வாரமாக ஆஸ்பத்திரிக்கு லீவு. ஏன்? வயிற்று வலி. என்னது, ஆஸ்பத்திரிக்கு வயிற்று வலியா? இல்லை நைனா, எங்கள் 2 பேருக்கும் வயிற்று வலி. ஒரே வலி எப்படிப்பா 2 வயிற்றுலேயும் வந்துச்சு? ஒரே சாப்பிட்ட தானே 2 பேரும் சாப்பிட்றோம், அதனால தான் வந்துருச்சு. எங்கள் ட்ரெஸ்ஸு சும்மா தான் இருக்கேன்னு எங்கள் 2 பேர் ட்ரெஸ்ஸையும் வாடகைக்கு விட்டோம். அதான் 1000 ரூபாய் தரணும்னு சொல்லிட்டு போகிறான். அப்படியா ராஜா, நான் கூட பயந்தே போயிட்டேன். எங்கே நீ வாடகைக்கு தான் டாக்டர் ட்ரெஸ் வாங்கி போடுறியோன்னு. ஆஹா, நைனா கிளம்புறதுக்குள்ள அவரே உண்மையை கண்டுபிடிச்சிருவாரு போல இருக்கு ஐயா. ராஜா வாப்பா, உள்ள போகலாம். A few moments later. ஆமாம் ராஜா, உன் கூட இருக்காரு, இவரை பற்றி எதுவுமே நீ சொல்லலையே. இவர் தான் நைனா, இந்த ஆஸ்பத்திரியோட கம்பவுண்டர். கம்பவுண்டர்னா ஒரு இடத்துல இருக்க வேண்டியதானே, இதுக்கு டாக்டர் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆஹா, மனுஷன் நிஜம் டாக்டர்னே முடிவு பண்ணிட்டார் ஐயா. ஆஹா, நிஜமான கம்பவுண்டர் வந்துக்கிட்டு இருக்காரே, மாட்டணும். என்ன ராஜா, கிளீனிங் வேலை பார்க்குற நீங்கள் டாக்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆஹா, கம்பவுண்டர் போட்டு கொடுத்துட்டானே ஐயா. யோ கம்பவுண்டர், அவர் எப்படி இருந்தால் உனக்கு என்னையா? போயா. என்ன ராஜா, நீ இவரை கம்பவுண்டர்னு சொன்ன, அவர் இப்போ வந்த இவரை கம்பவுண்டர்னு சொல்கிறாரே. என்ன நைனா நீங்கள், இவரும் கம்பவுண்டர் தான், அவரும் கம்பவுண்டர் தான். அந்த கம்பவுண்டரும் நீங்கள் சுத்தம் பண்ணுற வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆஹா, நைனாவை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டானே ஐயா. வீட்டு குப்பையில் வேலைன்னு வளர்னீங்க, இங்கே என்னடானா சுத்தம் பண்ணுற வேலைன்னு சொல்லிட்டு போகிறான். ஒரே குழப்பமாக இருக்கே ராஜா. நீங்கள் ஏன் நைனா 2க்கும் முடிச்சு போடுறீங்க? இது வேற சுத்தம். வேற சுத்தம்னா உலகத்தில் இருக்கிறதே ஒரே சுத்தம் தானே ராஜா. அதாவது பேஷண்ட் இங்கே வந்தால் சுத்தமாக கரைச்சிடுவோம். என்ன ராஜா, நீ கரைக்கிறதுக்கு வர்ற பேஷண்ட்டெல்லாம் புலியா என்ன? ஆஹா, இவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும் போல இருக்கே. ஐயோ நைனா, நம்பு நைனா. அப்படியே நான் நம்பினாலும் அந்த கம்பவுண்டரு கரைச்சிருப்பாங்கன்னு தானே சொல்லியிருக்கணும். அவர் எதையுமே அறகுறையாக தான் சொல்லுவார். ஆமாம், அப்பன்னா அவர் சொன்ன சுத்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஆஹா, மனுஷன் உடம்பட்டார் போல இருக்கே. A few moments later. ராஜா, நீ உன் பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறேங்கிறத பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கு ராஜா. இப்பெல்லாம் ட்ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் எங்கே இருக்கிறாங்க? என்ன ராஜா சொல்கிற? நீ ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்ஸ் யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்களா? ஆஹா, நைனா எல்லாத்தையும் தப்பாகவே புரிஞ்சுக்கிறாரு ஐயா. இல்லை நைனா, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல, அதைத்தான் சொல்கிறாரு. எனக்கு ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கு. ஊசி போட்டால் சரியாக போயிடும், வாங்க.